மாரி காலத்தில் வந்து பார்க்கும்போது அப்படியே தலைகீழாக மாறி ஆக்குற இடமெல்லாம் பச்சை பசையலுண்டு சட்டப்படி இருக்கு. இருக்கிற நேரத்தை கூட சரியா கணிச்சு சொன்னதால அவர் ஒரு இதா சமாதியா வச்சு கடவுளா கும்பிட்டு நெல்லு மாதிரி வரும். ஆனா உள்ளுக்கு அரிசி இருக்காது. மிரள வைக்கும் ஊர். வேண்டுற என்னது அங்கே மளிகை பூசிட்டில எல்லாம் மளிகை கொண்டு வருதாலும் இங்கே தட்டுப்பட்டா விட்ட ஜாமான் மேலே. இதுதான் பிரதானமான சமாதி மடம். ஊர் மக்கள் கோயிலாக தான் பார்க்கணும். பாருங்க பள்ளிகளை பேர் வந்து போய்க்கிறதுக்கு ஐயா இதை புடுங்காம விட்டா இந்த மாதிரி 1000 முளைச்சா வார வரைக்கும் 10,000 முளைக்கும். இல்லை பாருங்க என்ன இது பச்சையா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற கோயிலாக்கண்டி என்ற ஊரில். இப்போ நான் நிற்கிற இந்த பிரதான வீதி யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதி. இதில் இருந்து 4.3 கிலோமீட்டர் பயணம் செய்தால் A9 பிரதான வீதி, அதாவது யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வர நாவற்குழி சந்திக்கு போகலாம். அதில் இருந்து அப்படியே போனால் யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு போகலாம். இந்த இடத்துல இருந்து யாழ்ப்பாணம் நகர பகுதி, குறிப்பாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பகுதி 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதில் இருந்து இப்படியே திரும்பி 17 கிலோமீட்டர் பயணம் செய்தால் சங்குப்பட்டி பாலத்தடிக்கு போகலாம். இந்த இடத்துல நின்று இந்த காணொளி இன்றைய நாளில் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன்டா எனக்கு ஒரு கருத்து ஒன்று வந்திருந்தது. ஒரு காணொளிக்கு கீழே வந்த கருத்து, அது ஒரு பெரிய கருத்து. அதை முழுமையாக வாசிக்கல, முதல் வரிகளை வாசிக்கிறேன். தம்பி பவனீசன், எப்படி ராசா இருக்கிறீங்கள்? ஏண்டா தம்பி நீ இன்னொரு தடவை மரவன்புல என்ற ஊருக்கு போகக்கூடாதா? நான் அந்த வீடியோ பார்த்தேன். சுட்டரிக்கிற வெயில் நேரம் போய் மரவன்புலோ பாலத்தடியில் இருந்து சொன்னீர்கள், மூளையே உருகி வெளியில வந்துடும் அளவுக்கு சரியான வெயில் என்று. இப்போ மாரி காலம், ஒருக்கா அந்த பக்கம் போய் வாரது தான் என்ற மாதிரி அவர் அப்படி நீளமா எழுதியிருக்கிறார். இந்த மாரி காலத்தில் ஒரு எங்களுடைய ஊர் அழகை போய் பாருங்கன்றதை தான் அவர் சொல்லி இருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாளில் இந்த காணொளியில் மரவன்புலோ என்ற ஊரை மேலோட்டமாக உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன்னு. என்னென்னா ஏற்கனவே ஒரு தடவை மரவன்புலோ என்ற ஊரை காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன். அந்த அண்ணா சொல்லியிருந்தார் அல்லவா, நாங்கள் மழை காலத்தில் வரையில மாரி காலத்தில் வரையில வெயில் நேரம் வந்தால் அப்படி தான் இருக்குமெண்டு. எனவே இந்த மாதிரி மாரி காலத்தில் அந்த பகுதி எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனவே முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபோத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி சுகம்? நல்ல சுகம். வாழ்க்கை எப்படி போகுது? வரவெல்லாம் போய் கொண்டு இருக்குமா? என்ன தொழில் இப்போ தற்போது கடை. முதல் கூலி வேலை. கடை என்ன மாதிரி? கடை என்ன வரவேற்பு எப்படி இருக்கு? அப்படிதான். மக்கள் வந்து விரும்பி வாங்கினுமா? இல்லை வேண்டுற என்னது அங்கே மளிகை பூசிட்டில எல்லாம் மளிகை கொண்டு வருதாலும் இங்கே தட்டுப்பட்டா விட்ட ஜாமான் மேலே. அப்போ உள்ளூர் கடைகள் வியாபாரம் குறைஞ்சிருதுன்றீங்களோ? பல்பொருள் அங்காடிகள் வந்ததால ஊரில் இருக்கிற நிறைய கடைகளின் வருமானம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ நாங்கள் நிற்கிறது இந்த இடம் கோயிலாக்கண்டி. நாங்கள் இப்போ மரவன்புலோவுக்கு போகணும். எவ்விடத்துல இருந்து மரவன்புலோ தொடங்குது? இந்த மலவு தொங்கல் இருக்கு, இதால் போய் அந்த சமாதி கோயிலுக்கு அங்கால மரவன்புலோ அது முடியும். எது முடியும்? அந்த தொங்கல் அங்கால மரவன்புலோ. அப்போ அந்த சமாதி கோயில் இருக்கிற என்ன இடம்? கைதண்ணி ஆகக்கூடிய. ஆனால் கிராம சேவர் ஒன்றா தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லாம் இல்லை. எவ்வளோ காலம் கடை வச்சிருக்கீங்க? 7 வருஷமா. அது என்ன அது சமாதி கோயில்ன்றது? என்ன தெரியும், பூஜை வைக்கிறது. அது எந்த காலம் உங்களுக்கு? முதல்ல எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நினைவு இருக்கா இந்த கோயில் சமாதி கட்டப்பட்டாங்க? இல்லை இல்லை. இப்போ நீங்கள் பிறகு முன்னமே அது இருக்காமா? ஆமாம். சரி சரி, நாங்கள் ஒரு காதில் போய் பார்த்து கொண்டு போகிறோம். சரி ஐயா, நன்றி. நன்றி. ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்கு பாருங்கோ, சிவப்பு வரைபடம், சிவப்பு சுற்றுக்கோடு இருக்குல்ல, விட்ட கோடு, அந்த பகுதி தானா மரவன்புலோ. நாங்கள் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். இப்படி இதால் பயணம் செய்து போகும்போது இதில் மரவன்புலோ சமாதி கோவில் என்று இருக்குது. எனவே அதில் இருந்து நாங்கள் காட்டுறோம். சரியா? இந்த பகுதி முழுமையாக போக முடியாது. இப்படி மேலோட்டமாக உங்களுக்கு இந்த ஊர் எப்படி இருக்குன்றதை சுற்றி காட்டுறேன். இதில் இருக்கிற இந்த வயல்வெளியும் மரவன்புலோ வயல்வெளி என்று தான் இதில் இருந்த ஐயா சொன்னவர். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து இப்படியே போய் குறுக்கு பாதைகளுக்குள்ளால் எல்லாம் போய்
மேலோட்டமாக சுற்றி காட்டுறோம். சரியா, ஆழமாக போய் சுற்றி காட்டுறோம் அப்படி சொல்லி போட்டு ஆழமாக தான் சுற்றி காட்ட போகிறோம் போல கிடக்கு. வாங்க போவோம். இதுக்குள்ளே இருந்து தான் அந்த ஐயாவோட கதைச்சு நான். இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய மாமரம் நிற்குது. இந்த மாமரத்துக்கு கீழே இந்த இடத்துல ஒரு கூடாரம் இருக்குது. இது எனக்குண்டா பேருந்து தரிப்பிடமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். தற்காலிக பேருந்து தரிப்பிடமாக. உண்மையிலே இதில் இருக்க நித்திர தூங்குது. சத்தியமாக சொல்கிறேன், நல்ல குளிர்மையாக இருக்குது. இதுலேருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்குறோம். மரவன் புலோ எப்படி இருக்குன்றது தான் பிரதானமாக பார்க்க போகிறோம். இது போகும்போது இந்த வீதியினுடைய 2 பக்கங்களையும் பார்த்து கொண்டு போவோம். இந்த பகுதியில் திக்கான குடியிருப்புகள் இருக்குது. இந்த பகுதியில் வயல்வெளி தொடங்குது. இதில் இடப்பக்கம் பாருங்க. ஓ, அருமை அருமை அருமை. வயல்வெளியை பாருங்க. இடப்பக்கம் மட்டும்தான் வயலுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் வேலை பக்கம் பாருங்கோ. வயல்வெளியை பார்த்ததோ இதில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டு இருக்குது. வாய்க்கால். ஆறுன்றதை விட வாய்க்கால்னு சொல்கிறாங்க. சரி, இப்படியே நேர போவோம். இந்த இடத்துல குடியிருப்புகள் இருக்குது. இதில் ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கு பாருங்க. நல்ல காற்றோட்டமாக இருக்குமாப்பா, நல்ல குளிர்மையாக இருக்கும் வீடு. இந்த முன் மொட்டை மாடியில் வந்திருந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, அப்படியே இடப்பக்கம் பாருங்க வயல்வெளி. கூடுதலாக இன்றைய நாளில் வயல்வெளியை தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மரவன் புலவன்ற அந்த ஊர் பகுதிக்குள்ளே போகும்போது ஏதாவது வித்தியாசமாக பார்த்தா அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீதியினுடைய வேலைப்பக்கம் பாருங்க, ஒரு வீதி போகுது. இதுக்குள்ளே போகலாம். இதில் இடப்பக்கம் தான் மரவன் புலவன்ற இடத்துக்குள்ளே வருது. இதில் தான் இந்த சமாதி கோவில் இருக்குது. இதுதான் இந்த சமாதி கோவில்னு சொல்கிறாங்க. எதுக்கும் இந்த ஐயாவை கேட்டு பார்ப்போம். ஐயா, இந்த இடமா நீங்கள்? இந்த இடமா? இது என்ன கோவில் இது? மல்லியம்மன் கோவில். எது அது? அதில் இல்லை, இதில் இருக்குது. இதில் கோயில் இது மடம். சமாதி கோவில்ன்றது இது. சமாதி அது என்னத்துக்கு அப்படி சொல்லினும்? சமாதி எத்தனை ஆண்டு காலப்பகுதி? அது நீங்கள் விறக்கே இருக்கா? நான் இந்த ஊருக்கு வந்து 40 வருஷம். 40 ஆண்டுக்கு முன்னமே இருக்குது. சரி, நீங்கள் உங்கள் பிறந்த ஊர்? கொடிகாமம். கொடிகாமமா? இதே விடம் எது விடம்? மல்லியம்மன் கோவில் அடி பொருங்க. இது வந்து வேறு பேர் சொன்ன மாதிரி கிடையாது. ஆ, கையடி நாகக்குடி இல்லை. மரம்புலன்றது அந்த சந்திக்கு அங்கால அது பெரிய மரம்புலவு. அந்த அந்த முருகன் கோயில் இருக்குல்ல, முருகன் கோயிலுக்கு அங்கால எல்லாம் அங்கால பெரிய மரம்புலவு. இந்த ரயில் ரோடு பக்கம் சின்ன மரம்புலவு. அந்த வயல்வெளி பக்கம் இந்த மேல் வழியா என்ன? ஆனால் நல்ல வடிவான இடம் என்ன? இது கல்யாபுரன் கோட்டை. என்ன கோட்டை? கல்யாபுரன் கோட்டை. அதில் போட் போட்டு அதில் பேர் சரியா எழுதியில் அழிஞ்சிடுது. அதுதான் ஏன் அப்படி பேர்? ஏரியா இடம் கைதடி நாகக்குடி. கைதடி நாகக்குடி அது கோயிலாக கண்டிச்சந்து. சரி சரி. எப்படி கொடியாமத்தோட ஒப்பிடும்போது இந்த ஊர் எப்படி இருக்கு உங்களுக்கு? சொர்க்கமே என்றாலும் என்று சொல்ல போகிறீங்களோ? சொர்க்கம் எனக்கு கொடியாமப்பு தென்னங்கன்றுகள் வருமானங்கள் அதுகள் உள்ளது. இது இப்போ மாறி காலத்தில் இந்த வயல்கள் அதுகள் பார்க்க சந்தோஷம். கொடியாமதுகள் அப்படி இல்லை. பிளாக்கள் சோழவளம் தென்மராட்சி கொஞ்சம் இதுவும் தென்மராட்சிக்குள்ளே தானே வரும். தென்மராட்சியில் இப்படியும் வயல்வெளியோடையும் இருக்குது தானே. பெரிய வயல்வெளி இல்லை, இங்கே வன்னி மாதிரி எல்லாம் இருக்குது. இது வயல்வெளி எங்கே அறுவலியில் இருந்து அதுதானே வன்னி. நாகுடி சந்து வரையும் வயல்வெளியா, இங்காலே 4 ரோடு வரையும் வயல்வெளி, இங்காலே உங்களோட வயல்வெளியா. சரி, நன்றி. உங்களுடைய பேர்? யுவதாஸ். சரி ஐயா, சரி சரி. இது வந்து மரவன் புலோக்குள்ளே வராதான். இருந்தாலும் போகும்போது இந்த காட்சிகளையும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு போகிறேன். நீங்கள் பார்த்து ரசிங்கோ. ஓ, இந்த குளத்தை பார்த்தீங்களா? அதில் இருக்க கோயில் காட்டினதோ அருமை. சத்தியமா சட்டப்படி இருக்கிடம். ஆஹாஹா, வயல் தானப்பா.
2 பக்கமுமே சட்டப்படி இருக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. மாலை வேளையில இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். சரி, இதுக்கு அங்கால வெள்ளம் நிற்குது. நாங்கள் இனி இப்படியே திரும்பியே போவோமே. இதில் வேலை பக்கம் பாருங்க. அட்டுமைய கொக்கோ கொக்கோ. சரி, இப்படியே பிரதான வீதிக்கு போய் அதில் சபான்ற ஐயாவோட போய் கதைக்க போகிறோம். அவருக்கு தான் அந்த சமாதி கோவில் பற்றி தெரிஞ்சிருக்குமா, கேட்டு பார்ப்போம். இதில் இருக்கிறது வள்ளியம்மன் கோவில். வள்ளியம்மன் கோயில். இதுக்கு முன்னுக்கு பாருங்கோ அரசன் வர நிற்குது. சரி, இந்த சமாதி கோவிலை பார்ப்போம். அதுக்கு முதல் சபா ஐயாவோட போய் கதைச்சு போட்டு வரும். சரி, இப்போ ஒரு ஐயாவோட கதைக்கு போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? ஈனா சபாநாதன், ஓய்வேற்ற கிராம அலுவலர். எந்த கிராமம்? கைதநாக்குழி கிராம அலுவலர். மரவன் புலவன்றது எந்த இடத்துல இருந்து தொடங்குது இந்த ஊர்? கைதநாக்குழி ஊரிலேருந்து தரங்கலாப்பு சந்தை மட்டும் இருக்கிறது. அப்போ அதில் இப்போ இந்த பிரதான வீதியை அடிப்படையாக கொண்டு பார்க்குறேன்னா இதுலேருந்து தொடங்குது. பார்க்குறேன்டா எங்களோட கைதநாக்குழி ஊரில் வீதியிலேருந்து தரங்கலாப்பு சந்தை மட்டும் இருக்குது. 3-4 மைல் வடக்கு கிழக்கு தெற்கு 4 பக்கமாக இருக்குது. பெரிய ஏரியா. அதில் வயல்வெளி எல்லாம் மரவன் புலவுக்கு தான் வரும். மரவன் புலவுக்கு வந்து கைதநாக்குழிக்கும் வரும். இந்த மரவன் புலவன்ற ஊருக்கு போய் கொண்டிருக்கும் போது இதில் ஒரு சமாதி கோவில் என்று ஒன்று இருக்குது. அந்த கோவில் எந்த ஊருக்குள்ளே வருது? அது கைதநாக்குழிக்கும். அது முந்தி மரவன் புலவு இருந்தது. இப்போ டிவிஷன் பிடிச்ச போது கைதநாக்குழி ஊரிலுக்கு வந்துடும். அது முதல் மரவன் புலவுக்குள்ளே தான் இருந்தது. அதான் அந்த பெயர் மரவன் புலவு கொண்டு தொடங்குதல் சமாதி. சரி சரி. அந்த சமாதி பற்றி உங்களுடைய காலத்தில் அறிஞ்சிருக்கிறீங்களா, அல்லது உங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்கீங்க அதை பற்றி? எங்களோட அப்பா அம்மா சொன்னது இப்படி சின்னத்தம்பி சாமியார்னு சொல்லி எங்களோட உறவினர்கள் அவர் இயற்கை தினம் இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த தேதியில் இயற்கை தினம்னு சொல்லி ஆக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு கேட்க உயிர் நீத்தபடியால் அவரை சமாதியாக்கி கோயிலில் கும்பிட வழிகிட்டவர். அதை காலப்போக்கில் ஆக்கள் இருந்து பராமரித்து கோயில் மாதிரி கொண்டாடி இப்போ பெரிய கட்டமாக கட்டி கோயிலாக வந்து எங்களோட தந்தையார் பாதிச்சு கொண்டு வந்தார். தந்தையார் இறந்த பின்பு இடப்பெயர் ஏற்பட்ட பிறகு 8-9 வருஷத்துக்கு பிறகு நான் மீளக்குடி வந்த பிறகு தான் திரும்ப பராமரித்து கொண்டு வரேன். அந்த சமாதி வந்து உயிரிழந்ததுக்கு பிறகு தான் அவரை அங்கே சமாதி ஆக்கிருக்கு. அது இப்போவுமே இருக்கு. அந்த சமாதி இப்போவும் சமாதியாக இருக்குது. கூடுதலாக நாங்கள் பார்க்கும்போது சாதாரணமாக ஒரு கோயில் அமைப்பு மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் அந்த உயிரிழப்பதற்கு முன்பு நீங்கள் சொல்கிற அந்த சாமியாரே சொன்னவரா இப்படி சமாதி கட்டுங்கோ, இப்படி கோவில் கட்டுங்கோ? இல்லை, அவர் எந்த இதுவும் முறைப்பாடுதான் எனக்கு நான் அறியவில்லை. அவர் ரெண்டாப்போ அவர் இயற்கை என்னப்போ அதில் ஒரு கோயிலாக கட்டி அந்த காணியும் இலவசமாக நன்கொடையாக கொடுத்து அது ஒரு கொட்டின் மாதிரி குட்டிலாம் போட்டு பிறகு அது பிறகு காலப்போக்கில் அது பெரிய மடமாக சமாதி மடமாக கட்டி கும்பிட்டு கொண்டு வருகிறோம். ஆனால் நீங்கள் உங்களோட அப்பாக்கள் சொல்கிறது அவர் அந்த இறக்குற நேரத்தை கூட சரியாக கணிச்சு சொன்னதால அவர் ஒரு இதாக சமாதியாக வச்சு கடவுளாக கும்பிட்டு வரணும். அதுக்கு சீசன் மாதிரி இருந்தவா அதில் முதலாவது சீசன் தான் முருகப்பிள்ளை சாமி என்று செல்லச்சந்தையில் இருக்கார். அதில் இவற்ற முதலாவது சீசன். அவருக்கு இப்போ இந்த கண்ண சீசன் மாதிரிலாம் இருந்தது. இவற்ற முதலாவது சீசன் தான். இவரை பராமரித்து எல்லாம் விட்ட கோயிலாக கட்டியெல்லாம் செய்ய வேண்டி வந்தார். அவரும் இயற்கை எழுதிட்டார். அவரையும் கொண்டு வந்து அவற்றை அஸ்தியை கொண்டு வந்து இவற்றை கிட்ட தான் வச்சிருக்கு வச்சு கிடக்கு. அதையும் கோயிலாக தான் கொண்டு முடியும். அவை பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவை வந்து இதை வந்து பராமரிக்கிறோம். இது எந்த காலத்துக்குரியதுன்னு சொல்லணுமோ உங்களுக்கு தெரிஞ்சு அது தகவல் இருக்குதா? இல்லாட்டி 1960ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட 1960க்கு முற்பட்டதான் இந்த சமாதி. அதுக்குள்ள அந்த சமாதிக்குள்ள அவருடைய உடல் இப்போ சீமந்தாள் வந்து கட்டமாக இயற்கைனா அப்படியே நீர்கள் எல்லாம் போட்டு அப்படியே சமாதியாக்கி வச்சிருக்கோம். ஊர் மக்கள் அதை எப்படி பார்க்கணும்? ஊர் மக்கள் கோயிலாக தான் பார்க்கணும்.
கோவில் அப்போ தான் அங்கால இப்போ அடுத்த ஒரு 10-20 ஒரு வள்ளியம்மன் கோயில் இருக்குது. இந்தியாவில் 25 அண்ணமார் கோயில் இருக்குது. அங்கால ஒரு 100 முருகன் கோயில் இருக்குது. ஏதோ ஒரு கோயில் மாதிரி தான் பாய்க்கும். சுத்தவர கோயில் தான். அவர் எந்த வகையிலையாம அந்த சாமியார் ஏதாவது ஒரு கோயிலுக்கு பூசை செய்திருக்கிறாரா அல்லது இந்த தியானம் இருக்கிற மாதிரி? தியானம் தான் கூடுதலாக இருக்கார். நோய் நீக்கிற இதெல்லாம் செய்து கொண்டு இருந்தார். வர்த்தக்காரோ சுகமாக்கி அதை நோய் நீக்கி கொண்டு இருந்தாலும் எல்லாரும் கடவுளாக தான் மதித்தார் உயிரோட இருக்கைக்கு. சரி ஐயா, நன்றி. கதைச்சதுல மகிழ்ச்சி. எங்களுக்கு அதை பற்றி ஒரு சின்ன தகவலாக தெரியணுமன்றதுக்காக கேட்டெடுத்து உங்களோட பேர் தான் சொன்னாங்க. சரி ஐயா, நன்றி. சரி, அந்த ஐயாவோட கதைச்சாச்சு. இப்போ அந்த சமாதி கோயில் இருக்கிற இடத்துக்கு போவோம். இதில் இதுக்குள்ளேயும் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இதுக்கு பின்னுக்கும் ஒரு கோவில் இருக்குது. நாங்கள் இந்த ஒழுங்கைக்கு தான் ஏற்கனவே போய் வந்தோம். நாங்கள் அப்படியே இந்த இடத்துல பாருங்க ஒரு கோவில் அமைப்பு. இதை சமாதி கோயில்னு சொல்கிறார்கள். உள்ளுக்கு போய் பார்த்து கொண்டு வருவோம். இதுதான் பிரதானமான சமாதி மடம். சரியா? ஆனால் உள்ளுக்கு போக முடியாது. அந்த ஐயாவை கேட்டு நான் உள்ளுக்கு போக முடியுமாண்டு இப்போ அந்த இதுக்கு ஒரு ஐயா பூசை செய்கிறவராம். அந்த ஐயா நிற்பார் உதரியான்னு சொன்னார். அதனால் எங்களால் உள்ளுக்கு போக முடியலை. இதால் பார்க்கலாம். பார்க்க முடியலையே, யாரை கேட்டால் பார்க்கலாம். அந்த ஐயா சொன்னவரை உள்ளுக்கு ஒரு சமாதி மாதிரியான அமைப்பு இருக்குதாம். சரியா? இது ஒரு பழைய கட்டிடம்ன்றதை உணர முடியுது. இந்த தூண் அமைப்பு பாருங்க, இவ்வளோ பெரிய தூண் அமைப்புண்டு. சரியா? இதுதான் சின்னத்தம்பி சாமியினுடைய மடமாம். அடுத்தது இன்னொரு பேர் சொன்னவர் எல்லாம் அவருடையது இது கங்கால இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது ஒரு மடப்பள்ளி அமைப்பு. இதுலேயும் ஒரு சமாதி கோயில் இருக்குது. இங்கே இருக்குது. சரி, இதில் இருக்கிறது. அடுத்தது அந்த இடத்துல ஒன்று இருக்குது. இதில் இருக்கிறது திருவாசகம் சபாரட்னம் சுவாமிகள் சமாதி திருவடி நிலையம் மரவன்புல. இதுக்குள்ளேயும் போகலாம், வாங்க. அந்த ரெண்டுக்குள்ளேயுமே போக முடியலை, பூட்டி இருக்குது. இதில் திருக்கேதீச்சரம் திருவாசகம் ஸ்ரீ சபாரட்னம் சுவாமிகள் என்ற அவருடைய ஒரு சமாதி அமைப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே 3 சமாதி அமைப்பு இருக்குது. இதில் இருக்கிறது சுவாமிகள் கருத்து தேன் துளிகள். அவர் நிறைய தத்துவங்கள் அல்லது கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். முதலாவது வாசிக்கிறேன். பிறவி எடுத்ததன் நோக்கம் ஆன்ம ஈடேற்றம் பெறுதலே என்பதை மறந்து விடலாகாது. அது மாதிரி அடுத்தது பாருங்கோ, வந்த வேலையை பார், இது சுவாமிகளின் ஆப்த வாக்கியங்களில் ஒன்று. அப்படி நிறைய இருக்குது. நீங்கள் இப்படி நிப்பாட்டி போட்டு வாசித்து பாருங்கோ. சரியா? இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டமாக மற்ற இடங்களுக்கு போவோம். இந்த சமாதி கோயில் பகுதியில் ஒரு மடம் இருந்ததெல்லாம், இடிஞ்ச நிலையில் ஒரு கட்டடம் இருந்ததெல்லாம். அந்த கட்டடத்தில் இராணுவம் குடியிருந்திருக்குதாம். ஒரு கட்டத்தில் அந்த இராணுவம் அங்கே இருந்து வெளியேறி சென்றதாம். அதுக்கு காரணம் அங்கே பாம்பு தொல்லை இருந்ததாம். பாம்பு தொல்லை கொடுத்ததால தான் இராணுவம் வெளியேறி சென்றதா இன்னொரு ஐயா சொன்னவர். இதில் ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலையும் காட்டுக்கணும். இது முருகன் கோவில். இது முருகன் கோயில். இடப்பக்கம் பார்த்துட்டோம். ஒரு கட்டிடம் சேதப்பட்டு போயிருக்குது. சரி, நாங்கள் இனி மரவன் புலவை பார்ப்போமா? போய் மரவன் புலவா மரவன் புலோவா நீங்கள் சொல்லுங்க. சில இடங்களில் மரவன் புலோவன்று எழுதி இருக்குது, சில இடங்களில் மரவன் புலவன்று எழுதி இருக்குது.
ரெண்டில் இது நல்லா சரி என்பதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் வார பகுதியை பாருங்க, இட்ட பக்கம் பாருங்க, வன்னி அழகு இங்கே வந்துடுதுடா. வன்னி யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குள்ளே வந்துடுது. அப்படி தான் இருக்குது மக்களே, ஒரு வன்னியில் நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது. எனக்குன்னா யாழ்ப்பாணத்தில் வயல்வெளி கூடின இடங்கள்னா அது இந்த மரவன் பிளவு, தனங்கிழப்பு போன்ற இடங்களை தான் சொல்லலாம். சரி, அப்படியே வேலை பக்கம் பாருங்க, அப்படி இருக்கு. உண்மையாக அந்த அண்ணா சொன்னது சரிதான். நீங்கள் மழைக்காலத்தில் மாரி காலத்தில் இருக்கா போய் பாரப்பா ரெண்டு மாதிரி சொன்னவர், அது உண்மைதான். சரி, நீ இப்படி இந்த வீதியால் நேர பயணம் செய்வோம். இதால் நேர போகணும். ஆனால் நாங்கள் இப்போ வேலை பக்கம் இதுக்குள்ளே போவோம். இதில் பாருங்க எழுதியிருக்கு, அருள்மிகு வள்ளைக்குள பிள்ளையார் கோவில், மரவன் பிளவு, வள்ளக்குளம் சாலை. ஓ, இந்த நெல் வயலை பார்த்தீங்களா? கதிர் வந்து இப்படி இருக்குன்னு கதிர் வந்துடுது. இதுவே தை மாதம் இருக்கும்போது இன்னும் எல்லா வயலும் கதிரோட காட்சி அளிக்கும், சிறப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, நாங்கள் இப்படியே இந்த வீதியால் போய் வருவோம். இல்லை, அருமையான ஒரு இடம். மரவன் புலோண்டு தான் அந்த அதில் உள்ளூரில் இருக்கிற பெயர் பலகையில் எழுதி இருக்கு. அப்போ நாங்கள் மரவன் புலோண்டே சொல்லுவோம். நல்லாசிரியர் கணபதி பிள்ளை வீதி இது. இதில் இருக்கிறது வேறங்க கிராமத்து. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அப்படி பாருங்க, இப்படி பாருங்கன்னு காட்டையெல்லாம் கிடக்கு. ஏன்னா எல்லா இடமும் வயல்வெளி தான், பார்க்குற இடமெல்லாம் வயல்வெளி தான். இவ்வளோ பெரிய வயல்வெளி. இந்த பக்கம் பார்த்தா தான் அந்த பெரிய வயல்வெளியை பார்க்கலாம். மரவன் பிளவு காற்றாலையும் சுற்றி கொண்டிருக்கு. இங்கே நாவல் படமாய வந்த நாவல், வெள்ளை நாவல், வெள்ளை நிறத்தில் நாவல் படம் இங்கே இருக்கு. இப்போ நாங்கள் இடப்பக்கம் திரும்ப போகிறோமே. இதில் ஒரு சந்தை இருக்குல்ல, இந்த சந்தையால் இடப்பக்கம் திரும்ப. அந்த அண்ணா மரவன் பிளவை முழுமையாக சுற்றி காட்டுப்பா நீசன் தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கி முழுமையாக சுற்றி காட்டுறேன்டா அது ஏற்கனவே அந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கு அங்கே காட்டையில் இங்கே காட்டையிலேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா இப்போ நாங்கள் ஒரு ஊரை பதிவு செய்யும் போது மிக அதிக நேரம் எடுத்துக்கொள்ள முடியாதானே, குறுகிய நேரத்தில் சுற்றி காட்டினா தான் மக்களும் டக்குன்னு பார்ப்பார். மரவன் பிளவு கடற்கரையும் இருக்குது. கடற்கரைக்கு போகிறோன்னா இது அதில் ஒரு குறுக்கு பாதையால் போயிருக்கலாம். நிறைய குடியிருப்புகள் இருக்குது. அந்த என்ன சுற்றி காட்டு சொல்லி கேட்ட அண்ணா இருக்கிறாள், அந்த அண்ணா எழுதியிருந்தவர் இந்த ஊரில் முதல் போர்க்காலத்துக்கு முதல் மிக அதிகமான குடியிருப்புகள் இருந்ததான். இப்போவே இவ்வளவு குடியிருப்புண்டா, அப்போ அந்த நேரமும் இப்படி குடியிருப்பாக இருந்தது. இதில் பாருங்க, என்ன இது பச்சையாக இருக்குது, அந்த இது தாவரம் போட்டிருக்கா, என்ன இது பச்சையாக இருக்கு. சரி, இப்படி இந்த வீதியால் பயணம் செய்வோம். அப்படி அங்கே பாருங்கோ, காற்றாலை தெரியுதா? இந்த வரிசைக்கு காற்றாலை இருக்குது. இப்போ இந்த வீதியால் பயணம் செய்ய போகிறோம். அப்படியே மேலால் பாருங்க. உண்மையிலேயே மிரண்டு போனேன் இந்த ஊரை பார்த்து, சத்தியமாக சொல்கிறேன். மாலை வேளையில் இன்னும் நல்லா இருக்குமே. இப்போவே நல்லா தான் இருக்குது. மாலை வேளையில் அந்த வெயில் இல்லாமல் பார்க்க நல்லா இருக்கும்.
புகைப்படங்களுக்கெல்லாம் மாலை வேலை தான் நல்ல பொருத்தமாக இருக்கும். என்னடா இது பள்ளிக்கூட மாதிரில உள்ள பள்ளிக்கூடத்துக்குள்ள வயல் விதைச்சிருக்கு. இதில் எழுதி இருக்கு பாருங்க, மரவன் புலோ சகலகலா வள்ளி வித்தியாசாலை. அருமை, சிறப்பு. இப்படி நேர போய் இடப்பக்கம் திரும்பலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அதாவது அந்த ஒற்றையடி பாதை கொண்டு போனது அப்படியே அந்த ஒற்றையடி பாதை வயல் விதைச்ச நேரங்கள் நல்லா இருக்கும். அதால் உங்களை கொஞ்சம் தூரம் கூட்டிக்கொண்டு போக போகிறேன். சரியா? அப்படியே பிரதான வீதியில் தான் போய் ஏற போகிறோம். ஐயா ஒரு ஆள் வயலுக்குள்ள நிற்கிறார். ஐயாவோட 2 கதை போவாங்க. ஐயா கதைக்கலாமா? இந்த பக்கம் இருக்கிற வயலை பாருங்கோ, கதிர் வந்துடுது. இந்த பக்கத்தில் இருக்கிறதுல இன்னும் கதிர் வரையில. இப்போ இந்த ஐயாவோட கதைப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? என்ன? செல்லையா சிவபாதி சுந்தரம். நாங்கள் இந்த வீதியால் பயணம் செய்து வந்து நாங்கள் அதில் ஒரு வயலுக்குள்ள பச்சையாக இருக்குது. அது என்ன? அது பச்சையாண்டு இந்த தண்ணி வந்து பச்சை பாசி மாதிரி. பாசியா? அதே என்ன அப்படி பாசி? அது பாசியாண்டா வேலுக்கிற வயல் இல்லை, அந்த அழுக்கள் படிஞ்சாத பாசி. ஆனால் அதுக்குள்ள அந்த குளத்துக்குள்ள இருக்குமே அந்த தடிச்ச பாசியோ. தடிச்ச பாசியாண்டா அதை எடுக்க வேணும், அல்லாது போனா நெல்ல எலும்ப விடாது. அந்த பிரச்சனை இருக்கு. மற்றபடி நோய் தாக்கம் அப்படி ஒன்றும் வராது. பாருங்க, பள்ளிக்கூட பேர் வந்து போய்க்கிறதுக்கு ஐயோ இந்த படிக்கிற காலங்கள் ஞாபகம் வருது ஐயா. என்ன செய்யலாம் ஐயா? திரும்ப பள்ளிக்கூடம் போறான்டா. திரும்ப பள்ளிக்கூடம் போறான்டா. நீ எங்க பள்ளிக்கூடத்துல கேட்க மாட்டானே. படிக்க விரும்பினா படிக்கிறதுக்கு எவ்வளவும் படிக்கலாம். வயது இல்லை இல்லைன்னு எங்கேயும் போய் படிக்கலாம். படிப்புக்கு வயதும் இல்லை, கணக்கும் இல்லை. அது சரியோ. உங்களுடைய வயது இது எத்தனை ஏக்கர் செய்கிறீங்க? இதுல 27 வரப்பு, அங்கே ஒரு 20 வரப்பு இருக்கு. 20 வரப்பு இருக்கு. ஆனா யாழ்ப்பாணத்திலேயே வயல்வெளி கூடின இடம் மரவன் பிளவு தெனங்களை பந்த இடங்களை உள்ளடக்கியதுதான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்க அப்படியே கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வயல்வெளி எல்லாம் இருக்குது. என்ன அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நான் ஏற்கனவே வட்டுக்கோட்டை பகுதிக்கு போன நேரமும் அங்கேயும் குறிப்பிட்ட அளவு வயல்வெளிகளை அந்த வட்டுக்கோட்டைக்கு போகிற வீதியில் பார்க்க முடிஞ்சது. இங்கே மிக அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஐயா நெல்லை பிடுங்கி கொண்டிருக்கிறார். இதில் கையில் வச்சிருக்க பாருங்க. ஏன் பிடுங்குறீங்க? என்ன காரணம்? இந்த நெல் இருக்குல்ல, இது நெல்லு தான். இந்த நெல் இதுகள் கதிர் வர முந்தி கதிர் வந்துடும். பேருந்து இது கதிர் வார அளவில் இது இந்த கதிரில் இருக்கிற கதிர் நெல்லெல்லாம் கொட்டுண்டுவோம் வயலுக்கு. அப்போ கொட்டுண்டா அது திரும்ப முளைக்க தொடங்கிடும். திரும்ப அது பேருந்து அழிக்க இயலாது. அது வருஷமே கிடந்து முளைக்கும். அதுக்கான கதிர் வாரக்கு முதலே பிடுங்கி போடுவீங்களா? இல்லை, கதிர் வரைக்கும் சில பேர் பிடுங்குறேன். நான் என்னென்னா ஏபிசிலாம் இந்த நெல் வாங்கி விதைச்சேன். நான் ஏனெண்டா போன முருகங்களுக்கு தண்ணி தானே. சரி. இப்போ தண்ணி கவட்டினதாலே அந்த நெல் சரியில்லைன்ட்டு ஏபிசியில் வாங்கி விதைச்சேன். ஏபிசி நெல்லுக்கான் இந்த பண்டி நெல் கிடக்கு. இதுக்கு பேர் பண்டி நெல். நெல் மாதிரி வரும், ஆனால் உள்ளுக்கு அரிசி இருக்காது. அது அப்படியே கொட்டுண்டு இதை புடுங்காம விட்டா இந்த மாதிரி 1000 முளைச்சா வார வரையும் 10,000 முளைக்கும். அந்த 2 பாத்திக்கும் இல்லை குறைவு. அந்த 2 பாத்தியும் பார்த்து பெரும்படி பார்த்தா வித்தியாசமா அப்படியே தெரியுது. என்ன இங்க பாருங்க மக்களே, இதுல மேலால தெரியுது இல்ல, மேலால உயர்ந்து நிக்கிற முழுதும் பண்டி நெல். பண்டி நெல். சரி சரி. இது வளர்ச்சியும் பெருசா இருக்கும், ஆனா ஒரு பயனும் இல்லை. வளர்ச்சியும் நெல்லா இருக்கும், கதிரும் நல்ல கதிரா இருக்கும், தாக்கமான கதிரா இருக்கும். ஆனா மனிதனுக்கு பிரயோஜனப்படாது. இது என்ன வகை உங்கண்ட நெல்? இது 406. 406. இங்கால நிக்கிறது இது ஆட்டக்காரி. புது பொங்கலோட வெட்டலாம். இது ஈத்த பூஜத்து புறாதான் வெட்டலாம். நெல்லை இடம் ஆண்டவனே பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இந்த முறையில் அவன்கிட்ட நெல்லை வாங்கி விதைச்சு அரைக்கழிவை தந்துட்டான். என்ன காரணம்? இங்க பார்க்க இல்லையா பிடுங்குறோம். இதுதான் நீங்க எடுத்து வச்சா உங்கள்கிட்ட இதுல இப்ப இந்த முறை நீங்க இதெல்லாம் பிடுங்கி போட்டு அறுவடை செய்துட்டு அந்த நெல்லை விதைச்சா அடுத்த முறை ஒன்றும் வராது தானே. அப்படிதான் விதைப்பேன். இப்ப நான் இதை பிடுங்குறது காரணம் என்னன்னா, வார வரியம் இந்த விதை நெல் எடுத்து விதைக்க வேணும். இந்த விதை நெல்லுக்கு அந்த இது கிடந்தா வந்து முளைக்கும் தான் பிடுங்குறோம். அது சரியா? எவ்வளவு நாள் இந்த நெல் விதைச்சு? 75 நாள் ஆச்சு. ஒரு ஏக்கர்ல எவ்வளவு கிலோ வரும்?
ஒரு ஏக்கரில் நெல்லா விளைஞ்சா எப்படியும் வரும் பேக்கு தானே இப்போ 30 பேக்கு 25 பேக்கு பெறும். சரி சரி. ஆனா இங்க மாரிக்கு செய்யற மாதிரி கோடையிலையும் சிறுபோகம் செய்யக்கூடியதா இருக்கணும் சட்டப்படி. என்ன சிறுபோகம் ஆள்தான் முதலுங்கடா குளம். அதைத்தான் சொல்றேன். நீங்க அப்படி இருந்தா அவ்வளோ ஏன்னா இவ்வளவும் அந்த வயலுக்கு ஏற்ற ஒரு மண் வளத்தோட இருக்கிற நிலம் தானே. என்ன அது என்னடா சிறுபோகம் செய்யறேன்டா குளம் கட்ட வேணும் வாய்க்கால்கள். குளம் கட்டுறேன்டாலும் ஐயா இப்ப காசு இருந்தா கூட குளம் கட்டி போட்டு இங்க ஒன்றே இல்லாது. குளம் ஏற்றத்துல இருந்தா தான் தண்ணி ஓடி வரும். இல்லாட்டி நீரெல்லாம் உரைக்கணும். இங்க வானம் பார்த்து தான் போகுது. சரி, அதுக்கு என்ன அதில் குறை இல்லை. நீங்கள் அப்ப இது என்ன மாதிரி உங்களுக்கு வருமானம் என்ன மாதிரி? இப்போ என்னண்டா நாங்கள் இந்த மிஷின்காரனை கொண்டு வேலை செய்யறோம்டா. இந்த மிஷின்காரனுக்கெல்லாம் கடன் தான். இந்த நெல் வெட்டி விற்று தான் அவன் இந்த மிஷின்காரி கொடுக்கும். மற்றது என்னண்டா அடி வெட்டுவான். இப்போ இந்த நெல் வெட்டு காயும் இதில் தான் கொடுக்கவும். மிகுதி தான் எங்களுக்கு மிஞ்சும். ஆனால் நாங்கள் பாடுபட்டா மிஞ்சும். எல்லாம் இதுகளுக்கு எல்லாம் கூலி கொடுத்தோம்டா ஒன்றும் மிஞ்சாது. அது சரி. நீங்க எத்தனை வயதுல தோட்டம் வயல் செய்ய தொடங்கினீங்க? இளமையிலேயே இப்போ எங்களுக்கு இந்த வயல் இல்லை, எங்களோட வயல் சொந்த வயல் 20 வரப்பு. நான் இளமையிலேயே நான் படிக்கிற காலத்திலேயே செய்கிறேன். உங்களோட சொந்த ஊர்? சொந்த ஊர் தான். நான் இங்கேயான் பிறந்தேன். நான் ஜாவச்சேரி ஆசிரியத்தில் நான் பிறந்தேன். நானும் அங்கே தான் பிறந்தேன். இடப்பேர்வு வந்து பிறந்தேன். இடப்பேர்வில் நீ இடப்பேர் சிறப்படி. நீங்க எங்கே இந்த வாரண்டு கேட்டீங்க மறந்து உடனே சிறப்படியில். இந்த ஊருக்கு என்ன சிறப்பு இருக்கு? இந்த ஊருக்கு சோத்துக்கு பஞ்சம் இல்லை. சரி, அரிசி இருக்கு, தேங்காய் தாராளமாக இருக்கு. கொஞ்சம் காசும் இருந்தால் சிறப்பு தான். என்ன சரியா? மகிழ்ச்சியா வாழலாம். நீங்க இடம்பெயர்ந்து போனீங்களா இங்கேருந்து? நான் இடம்பெயர்ந்து மல்லாத்தில் வருவேன். எத்தனையாம் ஆண்டு? 1999 12ஆம் தேதி 12ஆம் மாதம் வெளிக்கிட்டாங்க. போய் பிறகு எப்போ வந்தது? 2010 வந்தேன். 1999 போனீங்க. 2000 பார்த்தாலும் 2010 தான் திரும்ப இங்கே வாரீங்க. 10 ஆண்டுக்கு பிறகு இங்கே வரும்போது உங்களுடைய ஊர் எப்படி இருந்தது? பெரிய கோவிலமைத்தான் இருந்தது. வளவுக்கு உள்ளடையாது 10 ஆள் அப்படியெல்லாம் பில்லு மாதிரி எல்லாம் இதண்டு எல்லாம் வெட்டி கொட்டி இதண்டு எல்லாம் செய்து அந்த இடத்தை விட்டுட்டாங்களா மண்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? அது பெரிய பெரிய என்னோட கடவுளை கண்ட மாதிரியெல்லாம் இருக்கும். அதுதான், அது கடவுளை கண்ட மாதிரி இருக்கும். சரி ஐயா, சென்று வாரம். ஓகே. இதில் இருக்கிறது வைரவர் கோவிலாம். அந்த ஐயாவை கேட்டேன் நான். அந்த ஐயா சொன்னார். அடுத்தது இடப்பக்கம் பாருங்கோ, சிவகவி சனசமூக நிலையம் மரவன் பிள்ளை. சரி, நாங்கள் இப்போ இந்த ஒற்றையடி பாதையால் போக போகிறோம். அப்படியே பார்த்து கொண்டு வாங்குவோம். இந்த ஒற்றையடி பாதையால் பயணம் செய்வோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பறவைகளே பறவைகளே, பசி எடுத்த பறவைகளே, வான்வெளியில் தேடும் அலைவன பறவைகளே. ஆஹா, ஓஹோ ஹோஹோ. உண்மையா மரவன் புலவை பார்த்து நான் மிரண்டு போனேன். மிரள வைக்கும் மரவன் புலவு, மிரள வைக்கும் ஊர். வீதி சரியா இல்லை, அதனால் அங்கேயும் இங்கேயும் ஆடி ஆடி தான் போவோம். சரி, இதோட வயல் முடியுது. இதில் ஒரு கொஞ்சம் இடத்துல குளம், வலப்பக்கம் குளம், இடப்பக்கம் குளம்.
இதில் கொஞ்சம் தூரத்துக்கு தான் குளம் இருக்குது. அதுக்கு அங்கால திரும்பவுமே வயல் தொடங்குது. சரி, பிரதான வீதிக்கு வந்துட்டோம். அந்த வேலை பக்கம் போய் வருவோம். இப்படி மேலால் பார்த்து கொண்டு வாங்க. அற்றுமை ஒன்று 2 3 4 5 6 7 8 காற்றாலே இருக்கு. 8 அங்கேயும் கூட இருந்தாலும் தெரியாது. 1 அங்கால இருக்கோ தெரியல. 1 2 3 4 5 6 7 8. தரமான இடம். இதுலேருந்து தான் மூளை உருகி மூக்கால் வருதுன்னு சொன்னாங்க. இப்படியே நேர் அங்கால போனால் தனங்களப்புக்கு போகலாம். நாங்கள் இந்த வீதிக்குள்ளேயும் போய் வருவோம். கீரை வாய்க்கால் வீதி அப்படி தான் எழுதியிருக்கு. முன்னுக்கு எதன் எழுத்து மறைஞ்சதோ தெரியல. இதில் பாருங்க, வாய்க்கால் வான் கதவு திறந்திருக்கு. இதாலையும் போகுது பாருங்க வாய்க்கால். இந்த பக்கம் சரி, இதால் கொஞ்சம் தூரம் போவோம். சிறப்பான இடம். இதுக்கு இங்காலையுமே மரவன் பிளவு வருது. இந்த வரைபடத்தின் அடிப்படையில் பார்த்தா வீதியோரத்தில் தனங்களப்பு வருது, பின்னுக்கு மரவன் பிளவுன்ற இடம் வருது. இப்படி நேராக பார்த்து கொண்டு வாங்குவோம். இந்த இடம் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த இடம் சட்டப்படி இருக்கு. திக்கு பனை நிற்க பார்க்க ஆசையாக இருக்கு. அது கோவிலை பாருங்க, பின்னுக்கு வயல்வெளியோட பார்க்க எப்படி இருக்கு. நல்லா இருக்குல்ல.
இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிறைய இடங்கள்ல இப்போ புதுசு புதுசாக வந்து கொண்டிருக்கு. ஏற்கனவே இப்போ ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். மன்னாரில் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு இந்த ஒரு பிரச்சனை போய் கொண்டிருந்தோம். சரி, இனி வந்து நாங்கள் பிரதான வீதிக்கு போகிறோம். சரி, இப்போ நாங்கள் இந்த காணொளியில் இருந்து விடைபெற போகிறோம். இந்த இடத்தை பற்றி சொல்கிறதுண்டா, கோடை காலத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியும், மாரி காலத்தில் வந்து பார்க்கும்போது அப்படியே தலைகீழாக மாறி ஆக்குற இடமெல்லாம் பச்சை பசையலுண்டு சட்டப்படி இருக்குது. இந்த படியில் பயன்படுத்துவாங்க வார்த்தை, சட்டப்படி இருக்குடா, அப்படி இருக்குது. உண்மையிலேயே மிரள வைக்கும் ஊர், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் இயற்கை அழகில் மிரண்டு போவீங்கள், அப்படி தான் இருக்குது பார்க்க. அடுத்தது, இந்த ஊரில் நிறைய குடியிருப்புகள் எல்லாம் இருக்குது. நான் இன்றைய நாளில் இந்த காணொளியில் அதை சேர்த்து கொள்ளையில் எதிர்காலத்தில் ஒரு பதிவு செய்ய முயற்சி செய்கிறேன். ஆனால் ஏற்கனவே பதிவு செய்ததால் நீங்கள் பார்க்க விரும்பினா பவனீசன் மரவம்புலோ என்று தேடினீங்கன்னா வரும். சரியா? இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.